ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்னிவல் ஆஃப் டெரர், அதாவது ஒரு ஹாபிங்க. ஸோ இந்த மாதிரி கேம்லாம் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கேம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா ரோப்ளாக்ஸில் ஹாபின்னு கேட்டாலே சில பேருக்கு இதான் ஞாபகம் வரும். அண்ட் இது ரொம்ப பழைய கேமும் கூட. பட் ஸ்டில் இந்த கேம் இன்னும் இருக்குது ரோப்ளாக்ஸில். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் லெவல் தாண்டியாச்சு. இதுவே சின்ன வயசில் நானும் என் கசினும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளாடும் போது ஃபஸ்ட்டு லெவலுக்கே நான் திணறிட்டு இருந்தேங்க. அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ கூட எனக்கு ஃபஸ்ட் ட்ரைலே தாண்டிட்டேன். ஓகே, இப்போ கீழே போச்சு. ஸோ இதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சில லெவல் கிடக்கிறதுக்கே எனக்கு அப்படியே எனக்கு வெறியாக வருதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டெத்து. ஸோ நம்ம கில் கவுண்ட்டையும் நான் கவுண்ட் பண்ணுறேன். எத்தனை டெத் இது கில்ஸ் கூட நம்ம இதை முடிக்கிறோன்னு. ஸோ இப்போதைக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். கீழே விழாமல் இருந்தால் சரி. ஐயோ, ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா எதை வச்சு வேஸ்ட் பண்ணுறதுன்னா க்ளவுனுங்க. ஸோ எல்லாருக்கும் இட்டு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக இது இட்டு 0 வந்துச்சு. ஐ மீன் வெல்கம் டு த டெரி. ஸோ அது பார்த்திங்கன்னா இட்டு 1 2க்கும் முன்னாடி தான் ஒரு இது. அதை சீசனாக மாற்றி சீசன் 1 ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டா கூட கொஞ்ச நேரம் ஆகும் திருப்பி நம்ம வரதுக்கு திருப்பி. ஸோ இப்போ எனக்கு இந்த கேம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் விளாடும் போது அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி விளாண்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ பேசிகிட்டே இருந்ததில் கீழே விழுந்துட்டேன். ரைட்டு விழுந்து அதுக்கப்புறம் விளாடும் போது எனக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக தான் இருந்தது. ஏதோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன். இன்னொரு இடத்துக்கு போனேன். ஸோ அந்த இடத்த காமிக்கிறேன். எப்படி இது ஹாபியை முடிச்சிருவேன். ஸோ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது என்னால் அந்த லெவலில் அப்போ சுத்தமாக முடிக்க முடியல. ஸோ இது வேறு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, ஐயோ ஜஸ்ட்டு கீழே வராமல் போயிட்டுருக்கேன். ஜம்ப் பண்ணி போனால் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஐயோ, இப்போ இப்படி போகணும். ஸோ இந்த ஹாபி நான் நிறையா வாட்டி விளையாடிருக்கேன். அண்ட் ஒரு 2-3 வாட்டி கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹாபி தான். பட் நான் ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா இதாண்டா ஃபைனல் லெவல்னு சொல்லிட்டு அதுவே ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தேன். ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். அவங்க இதுதான் ஃபைனல் லெவல்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக இது பண்ணிகிட்டு இருந்தேன். யாரா அவன் ஜம்முன்னு ஜிம் ஜாம் பிஸ்கெட்டோட மோசமாக இருக்கும். இந்த வந்தான் க்ளவுனாக நீங்கள் அவ்வளோ கூட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஐயோ நான் காப்பாற்றுங்க. ஐயோ இது வர போகுது. அங்கேயே மாட்டிக்கிட்டான். நல்லது. எஸ், ஃபைனலி அவன் அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க கிளிச்சுக்கு. ஸோ இதை ஈஸியாக முடிச்சாச்சு. ஸோ எங்கடா ஃபாஸ்ட்டாக போங்கடா, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது வண்டர்லான்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் ஓப்பன் பண்ணியிருக்கான் சென்னையில். ஸோ அது அங்கேயும் நான் போய் பார்த்தேன். ஆனால் அங்கே இன்னும் ஜெயிண்ட் வீலே இன்னும் கட்டலைங்க. போகும்போது எப்போனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் ஈஸி தான். ஓகே, இப்போ மேலே ஏறணும். ஜிம்ஜாம் வேறு. சீக்கிரம் போங்கடா.
ஃப்ரீயா? ஓ வாட்ச். ஓ இதில் எப்படிங்க வாட்சாக எடுத்துறானுங்க? ஐயோ இது எப்படி போக வைக்கிறதுவா? ஓகே இதுதான் உங்களோடதுவா? சூப்பராக இருக்குடா. என்னங்க ஆடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க? ரோப்ளாக்ஸா இல்லை வேறு ஏதாவது கேமுக்குள்ளே தப்பி தவிர வந்துட்டேனாலும் எனக்கே பார்த்தோம். கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐயோ ஐ திங்க் இதுதான் 2வது வாட்டி சாவரான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓ ஜஸ்ட்டுக்கு இது வேறையா? ஸோ இந்த லெவல் தான் நான் சொன்னது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேமே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஐயோ இது கொஞ்சம் கேப்பு வேறு இருக்குது. ஸோ நான் ஒழுங்காக போனேன்னா கீழே வந்துடுவேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. ஸோ அதான் போயிட்டேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இது வேறு, இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. ஸோ இது அப்படியே ஸ்ட்ரீட்டாக போனால் வந்துடும். ஸோ இந்த கேமில் கடுப்பு என்னன்னா அடிக்கடி இங்கே பாருங்க, ஒரு ஜம்புக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆபி விளையாடிட்டு மற்ற ஆபி விளையாடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து டிஸ்டண்ட்டாக வச்சுருக்கானா, அதிலலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்பானுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த லெவலில் தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அதாவது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு. கிரேட் ஜம்ப். ஓகே சென்டரை பார்த்து போனோன்னா போயிடலாம். சாதாரண இருந்தால் சரிதான். ஸோ இப்போ ஏற்கனவே 3 வாட்டி செத்தாச்சு. ஓய்யோ என்னங்க ஓட்டர் ஆஃப் த லைட்டு, ஓட்டர் ஆஃப் த லைட். ரைட்டு விடுங்க, ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா முதல்லலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓய்யோயோ ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு லெவலும் வரும். ஸோ ஸோ இதில் கியர்லாம் தந்திருக்காங்க. இது வரைக்கும் நான் அதை யூஸே பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு ஏதாவது இருக்கான்னு கூட நான் செக் பண்ணதில்லை. பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு எட்ஜில் இருந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கேமை பீட் பண்ண. ஸோ எதுக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. போய் ஸோ இப்படி ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சொல்லிவிடுச்சு. ஸோ இப்படியிலேருந்து ஜம்ப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் கம்மி. ஸோ இதுக்கு நான் மேக்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கணும்னா ஏன்னா எனக்கு மேக்ஸே தெரியாது. ஐயோ ஜஸ்ட்டு ஐயோ திருப்பியுமா டேரெக்டாக இந்த வாழ்க்கையை நம்ம போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம இந்த கார்னிவல் கூட தான் இருக்கோம். ஸோ சீக்கிரம் உள்ளே போட்டோம். ஸோ இது ஃபன் ஹவுஸா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இல்யூஷன் மாதிரியும் இருக்குங்க. ஸோ லைட்டாக தலை சுற்று. ஓகே வந்துட்டோம். ஸோ டோட்டலாக 4 வாட்டி செத்துருக்கேன். 4 5 வாட்டி செத்துட்டேன்.
ஐயோ இப்போ 5 இல்லைன்னா 6 இருக்கும். ஸோ இது ஒரு நேக்காக போகணும். இப்படி கொள்றாங்க. ஜம்ப் பண்ணி போகலாம். எஸ் ஓகே இப்போ ஜம்ப் பண்ணி போகலாங்க. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். ஆஹா ஐயோ இதுவா? நோ 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 நோ. எஸ் 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 எஸ். நோ 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 நோ. இதை வேற வெயிட் பண்ண முடியாது. கடுப்பு. ஓடுறா தம்பி ஓடுறா தம்பி. நிற்காம ஓடுறாடே. அப்பாடா வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நான் 7 8 வாட்டி செத்துருக்கேன். அண்ட் இப்போ 9 இப்போ 8 9 வாட்டி செத்துட்டேன். டே கொஞ்சமாவது கரணை காட்டுங்கடாடி. யாரா இதெல்லாம் கண்டுபிடிச்சா? எவ்வாடியா? ஸோ இப்போ எங்கே இருக்கேன்? ஸோ இதுதான் அந்த ரோலர் கோஸ்டருங்க. என்னோட வெயிட்டிங் தான் கடைசின்னு நினைக்கிறேன். இந்த ஆவியை முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போடா. ரொம்ப ஸ்லோவாக போகலாம். ஓகே ஓகே அண்ட் இப்போ பயங்கர ஃபாஸ்ட்டாக போவேன்னு நினைக்கிறேன். எஸ் பட் ஸ்டில் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். ஏன்னா இப்போது ரொம்ப கீழே இருக்குது. பாதியிலும் ஒன்றுமே இல்லை அங்கே. ஓ ஆமாம் அவ்வளோதான் கார்னிவல் விட்டே வர மாட்டாங்க. ஸோ இதான் அந்த கார்னிவல்ஸ் வராம இப்போ அதுக்கு வெளியில் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஸ்கேட்டிங் போர்டு வேறு இருக்குது. ஸோ நம்மளோட ரன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 minutes. கொஞ்ச நேரம் ஆயிருக்குது. சரி அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா ஆபி வேணும்னா மறக்காமல் இதுக்கு ஒரு 10 லைக்ஸ் வந்துடணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆபி போனால்